ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி யூஸ் பண்ணி ஒரு 2-in-1 ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம், லஞ்சுக்கும் கிட்ஸ்க்கு கொடுத்து விடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 3 முள்ளங்கியை தோல் சுத்தமாக சீவி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா காய் துருவுறதுல வச்சு துருவி எடுத்துக்கலாம். துருவின அப்புறமா இதை வந்து நம்ம லேசான ஒரு துணியில போட்டு நல்லா வடிகட்டி தண்ணியை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். அந்த முள்ளங்கியை வந்து நீங்கள் துணியில் வடிகட்டினாலும் சரி, இல்லை ஜல்லடை வச்சு வடிகட்டினாலும் சரி, நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி தனியாக துருவினது தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணி ரெசிபி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த முள்ளங்கி தண்ணியை வந்து 2 கப் கோதுமை மாவில் கலந்து பிசைய போகிறோம். இது கூட உப்பு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அந்த முள்ளங்கி தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதை ஊற்றி பிசைஞ்சிட்டு 10க்கு வந்து நம்ம கூட பச்சை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த முள்ளங்கி பராத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து முள்ளங்கினாலே அலர்ஜி, சாம்பாரில் போட்டால் ஒதுக்கி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால இது முள்ளங்கினே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிருங்க, மாவு ஊறட்டும். இப்போ நம்ம முள்ளங்கி வந்து அந்த பிழிஞ்சதுல சக்கை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் அதிகமாக வந்து மிளகாத்தூள் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு உள்ள போட்டிருக்கிறேன். நல்ல காரமாக பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பட் இப்போ நான் வந்து சேர்க்கலை, வெறும் பச்சை மிளகாய், நல்ல காரமான மிளகாய் அது மட்டும்தான் சேர்த்து வதக்கியிருக்கிறேன். அது வதங்கின உடனே கூட தக்காளி 2 நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து பிழிஞ்ச முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, அந்த முள்ளங்கியோட சக்கை அது மட்டும் உள்ள போட்டு நல்லா வதக்குங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கரம் மசாலா அதெல்லாம் சேர்க்கலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்தாலே போதுமானது. உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆல்ரெடி வந்து அந்த பராத்தாலே இருக்கு, அதனால வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு மட்டும். இது லைட்டாக வந்து தண்ணி விட்டு வராது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துட்டோம். வேணா கொஞ்சம் தெளிச்சு விடலாம், அதுவுமே தேவை இருக்காது. அந்த எண்ணெய் பதத்திலேயே வந்து வதங்கிரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு 2 பராத்தா கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உள்ள ஸ்டஃப் பண்ண போகிற அந்த முள்ளங்கியே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் இன்னும் வந்து அது ஆனியன் அண்ட் டொமேட்டோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உள்ள முள்ளங்கி இருக்கிறதே கண்டுபிடிக்க மாட்டாங்க. காலையில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கையில் கொடுத்துட்டா அவங்களுக்கு நம்ம ஊட்டிட்டு காலையில் சிரமப்பட வேண்டிய வேலையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா நெய் தடவி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப தாராளமாக நெய் தடவி கொடுக்கலாம். மதியத்துக்கு பாக்ஸ்க்கு கொடுக்குறப்போமே இந்த மாதிரி நெய் தடவி நீங்கள் பராத்தா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மொத்தமாக விரிச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி விரிக்கிறப்போ நெய் விட்டு பராத்தா செஞ்சுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க கோல்டன் கலர் வர வரைக்கும். அந்த லேயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம நெய் விட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி எல்லா பராத்தாவும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி வந்து கொஞ்சம் ஆறுன உடனே உள்ளே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கலாம், காலையில் சாப்பிட்றதுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே வந்து செய்ய முடியும். இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாகவும் கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக முள்ளங்கி தான் உள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்தீஸ் சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்தீஸ் சேனல். Thank you.